பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 மீட் அவுட் பண்ணுது 5 மீட் அவுட் பண்ணுது 5 மீட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீவிங் டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணும்போது சில்லர் லீவிங் டெம்பரேச்சரையும் செட் பாயிண்டையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது என்னன்னா உங்களுடைய லீவிங் டெம்பரேச்சர் வந்து ஒரு 9 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஓகே, ஆனால் செட் பாயிண்ட் வந்து 7. இன்னொன்று ஒரு டெல்டா டி அதே 5 வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பட் லீவிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 9 போகுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் சில்லர் வந்து ப்ராப்பர் டெல்டா டியில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் உங்களால் வந்து உங்கள் சில்லரால் அந்த செட் பாயிண்டோட டெம்பரேச்சர் அச்சீவ் பண்ண முடியல. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் அடுத்த சில்லர் நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சினாரியோ தான் நீங்கள் வந்து இந்த இதில் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ அடுத்ததான் நீங்கள் அடுத்த சில்லர் நீங்கள் ரன் பண்ணும்போது எகெயின் உங்களுக்கு டெல்டா டி அதே 5 மெயின்டைன் ஆகும். அந்த லீவிங் டெம்பரேச்சர் இருக்குது தெரியுங்களா, நான் இப்போ சொன்னால 9 சொன்னது அது நியரஸ்ட் வந்து உங்களுக்கு 7 வரைக்கும் வந்துடும். ஸோ இப்படி தான் நீங்கள் சில்லரை வந்து நீங்கள் வந்து அந்த இப்போ இந்த சினாரியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களோட ஃபுல் லோட் கண்டிஷனையும் பார்த்துங்க. எவ்வளோ ஆம்ஸ் 400 ஆம்ஸா 500 ஆம்ஸா எஃப்எல்ஏ எவ்வளோ இருக்குமோ அதையும் மீட்டர் வச்சுன்னு பார்த்துங்க. அப்போ இந்த சினாரியோ